வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் சுடரேற்றி தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்த அரியநேந்திரன். டெலோ புலட் கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்பு. ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அரசியல் உயர்பீட தேசிய சபை கூட்டத்தில் தீர்மானம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான பொறுப்பு கூறலை வலியுறுத்தும் அமெரிக்கா விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தெரிவிப்பு. கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலையில் தொடர்ந்து வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த இந்திய உச்ச நீதிமன்றம். ஜோ பைடனின் காசா போர் நிறுத்தம் ஒரு மாயை என்கிறது கமாஸ். இஸ்ரேலின் தீவிர தாக்குதலில் லெபனானில் 10க்கும் மேற்பட்டவர்கள் பலி. தென்னிலங்கை அரசியலில் உற்றுநோக்கலை ஏற்படுத்திய தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள அரியநேந்திரனின் முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியில் பொதுச்சுடரை ஏற்றி வைத்த பின்னர் அவர் தனது பிரச்சார கூட்டத்தை முல்லைத்தீவு வட்டாப்பள்ளியில் ஆரம்பித்து வைத்துள்ளார். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியநேந்திரன் இன்று தந்தை செல்வா நினைவு தூபியில் அஞ்சலி செலுத்தியிருந்தார். இன்று காலை 9 மணியளவில் தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு அரியநேந்திரன் மலர் மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தியிருந்தார். அதன் பின்னர் ஆலயம் மற்றும் தேவாலய வழிபாடுகளை தொடர்ந்து பிற்பகலில் இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்கள் இனவழிப்பு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்காலிலும் அரியநேந்திரன் மலர் வணக்கம் செலுத்தியிருந்தார். அத்துடன் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு பொதுச்சுடரேற்றி வழிபட்டு அரியநேந்திரன் மற்றும் அவரோடு இணைந்த உறுப்பினர்கள் தேர்தலுக்கான முதலாவது பிரச்சாரத்தை ஆரம்பித்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு வட்டாப்பள்ளி செந்தமிழ் விளையாட்டு மைதானத்தில் கூடியிருந்த மக்களால் அரியநேந்திரனுக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. இதன்போது உரையாற்றிய அவர் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக உள்ளார்கள் என்பதை காட்டுவதற்காக ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரான தனக்கு வாக்களிக்குமாறு அரியநேந்திரன் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இது உங்களுக்கான தேர்தல், உங்களுக்கான சின்னம், உங்களுக்கான ஒரு விடயம் என்று போராட்ட தலைவர்கள் சாகலாம், போராட்டம் சாகவில்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வடிவங்களில் ஒன்றுதான் இது. பல வடிவங்களில் நாங்கள் செய்திருக்கின்றோம். பொங்கு தமிழை செய்திருக்கின்றோம், எழுக தமிழை செய்திருக்கின்றோம். பல தேர்தலிலே நாங்கள் வாக்களித்து காட்டியிருக்கின்றோம். 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வட்டுக்கோட்டையிலே எடுத்த தீர்மானத்துக்கு தந்தை செல்வா அவர்கள் தீர்மானம் எடுத்தது மாத்திரம்தான். 77ஆம் ஆண்டு அதுக்கான ஆணை பெறுவதற்கு முதலே அவர் மரணித்து விட்டார். ஒரு மாவட்டத்திலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு கட்சியிலே இருக்கின்றவர்களுக்கு கூடவும் இன்னொருவருக்கு குறைத்தும் நிதி ஒதுக்கப்படுகின்றது. அதில் என்னத்தை காட்டப்படுகின்றது? வழியிலே இருவரையும் மோத விடுகின்றார்கள். பல மாவட்டங்களிலே சண்டை பிடிக்க வைக்கின்றார்கள். ஒரு மாவட்டத்துக்குள்ளே ஒரு கட்சியிலே இருக்கின்றவர்களை பிரித்தாளுகின்ற தன்மையை இந்த ஜனாதிபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். இது ஒரு வேண்டத்தகாத விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே அபிவிருத்தி என்பது எங்களுக்கு தேவை. அபிவிருத்தி தான் எங்களுக்கு ஆகிறதா அல்ல. அபிவிருத்தி எங்களுக்கு தேவை. அபிவிருத்தி தான் எங்களுக்கானது அல்ல. அபிவிருத்தி எங்களுக்காக தேவையாக இருந்தால் 50,000 மாவீரர்கள் மரணித்திருக்க மாட்டார்கள். 3 லட்சம் மக்கள் இந்த முள்ளிவாய்க்காலிலே மரணித்திருக்க மாட்டார்கள். அவர்களின் கண்ணீர் ரத்தம் அவர்கள் சிந்திய இதற்கு நாங்கள் என்ன தீர்வை நாங்கள் கண்டிருக்கின்றோம்? எதற்காக நாங்கள் இவ்வளவு நாள் இருந்து கொண்டிருக்கின்றோம்? கொலை செய்தவர்களை, இனப்படுகொலை செய்தவர்களை மீண்டும் மேடையில் ஏற்றி நாங்கள் அரியாசனம் செய்ய போகின்றோமா அல்லது அவர்களுக்கான நீதியை பெறப்போகின்றோமா என்பதை இந்த தேர்தலில் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இதுதான் உண்மை. தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களை அதிலிருந்து வெளியேறி தமது கூட்டணியில் இணைந்து கொள்ளுமாறு டெலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் அழைப்பு விடுத்துள்ளார். நாங்கள் ஒரு குடையின் கீழ் இயங்குவோம். அந்த குடை என்பது ஆலமரமாக மாறும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கி அது மக்களை சேர்த்து ஆலமரமாக மாற்றாத ஒரு நிலைதான் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்திருக்கிறது. அதுக்கு பொறுப்பு கனபேர் பொறுப்பெடுக்க வேண்டும். அதை நான் இப்பொழுது சொல்ல வரவில்லை. இந்த கூட்டமைப்பு ஒரு ஆலமரமாக மக்கள் சக்தியாக மாற வேண்டும் என்பதுதான் பிரதானமான நோக்கம். ஆகவே எங்களுடைய மக்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தட்டி கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற வகையிலே எங்களுடைய வாக்குகள் இடப்பட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு தமிழச்சிக்கும் இந்த மண்ணிலே பட்ட வேதனைகளை நாங்கள் வெளியிலே காட்ட வேண்டுமாக இருந்தால்
எங்களுடைய வாக்கென்ற அந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தி காட்டுகின்ற போதுதான் நாங்கள் எங்களுடைய இனத்தின் சார்பாக நாங்கள் இன்றைக்கும் ஒன்றாக இருக்கிறோம், எங்களுடைய இனம் ஒன்று சேர்ந்திருக்கிறது, யாருமே இதுக்குள்ளே வந்து எந்த ஒரு செயல்பாட்டையும் செய்ய முடியாது என்று சொல்லுகின்ற அந்த வலிமையை எங்களுடைய மக்கள் தர வேண்டும் என்று கேட்கின்றோம். குறித்த கூட்டத்தில் உரையாற்றிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் பொது வேட்பாளரை நியமித்து தமிழ் கட்சிகள் ஒற்றுமையினை வெளிக்காட்டியுள்ளதாக தெரிவித்தார். பல்வேறுபட்ட தமிழ் அரசியல் கட்சிகள், சிவில் சமூக அமைப்புகள் ஒரு வேட்பாளரை நியமித்திருக்கிறோம். ஆனால் கனவேர் எதிர்பார்த்தார்கள். இவர்கள் முதலாவதாக ஒன்று நேரத்தில் எல்லாம் பிரிஞ்சு சின்ன பின்னம் ஆகிவிடும் என்று கூறினார்கள். ஆனால் நாங்கள் ஒருவரை அரசியலை உணர்ந்தவர், தமிழ் மக்களது தேசிய இன பிரச்சனையை உணர்ந்தவர், தெரிந்தவர், புரிந்தவர், அந்த வகையில் ஒரு சரியான ஒரு வேட்பாளரை நாங்கள் களமிறக்கி இருக்கின்றோம். இது ஐயாவினுடைய வீட்டில் ரணில் கேட்டார், அப்படி ஒரு நிகழ்வை செய்வதற்கு உங்களால் முடியாது, நீங்கள் ஒன்றாக இணைந்து அதை செய்ய மாட்டீர்கள் என்றுதான் அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் அதனை நாங்கள் சாதித்தோம். இன்று என்ன செய்கிறார்கள்? படையெடுக்கிறார்கள். யாழ்ப்பாணத்துக்கு அரசியல்வாதிகளுடைய வீடுகளுக்கு, சிவில் சமூக அமைப்புகளுடைய வீடுகளுக்கு, அலுவலகங்களுக்கு படையெடுக்கிறார்கள். ஆனால் இவர்களால் தமிழ் மக்களுடன், தமிழ் தரப்புடன் ஒரு உறுதியான ஒரு அக்ரிமெண்ட் ஒன்றை, பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்போம் என்று சொல்வதற்கு இவர்களால் முடியவே முடியாது என்ற சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழினத்தை அடக்கி ஒடுக்குவதில் முன்னின்று செயற்படும் பேரினவாத சக்திகளையும் அவர்களுக்கு உதவி புரியும் அரசியல் தரகர்களையும் சவாலுக்கு அழைப்பதற்காகவே தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரனுக்கு சங்கு சின்னம் வழங்கப்பட்டதாக தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா தெரிவித்தார். தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழ விரும்புகிறார்கள் என்பதை சர்வதேசத்திற்கு எடுத்து காட்டும் வகையிலேயே ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் நிறுத்தப்பட்டதாக முல்லைத்தீவு வட்டாப்பள்ளியில் இடம்பெற்ற தமிழ் பொது வேட்பாளரின் முதலாவது தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வேட்பாளர் நடந்து முடிந்த போரிலே எமது இனம் சிந்திய இரத்தத்தை நம்பி நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த வேட்பாளர் இறந்து போன எங்கள் உடன் பிறப்புகளின் ஆன்மாக்களை நம்பி நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த மண் எங்களுக்குரியது, இது எங்களுடைய மண். இந்த மண்ணிலே நாங்கள் சுதந்திரமாக வாழ விரும்புகிறோமா இல்லையா என்பதை போராடாமல், ஆர்ப்பாட்டம் நடத்தாமல், ஆயுதம் தூக்காமல், கோஷமிடாமல் அமைதியாக ஆட்சி பீடம் ஏற துடிக்கிற அத்தனை பேரினவாத சக்திகளுக்கு மாத்திரமல்ல, உலக நாடுகளுக்கு இன்னமும் எங்களுடைய பிரச்சனையிலே திட்டவட்டமான, தீர்க்கமான, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதனையும் எடுக்க அதற்காக பஞ்சாங்கம் பார்த்துக் கொண்டிருக்கிற உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விதத்திலே தமிழ் மக்கள் மௌனமாக ஒரே ஒரு மனத்தியாலும் வாக்குச்சாவடிக்கு சென்று மௌனமாக, அமைதியாக தங்கள் விருப்பத்தை தெரிவிப்பது நூடாக எமது போராட்டத்திற்கு வலு சேர்க்க முடியும். நாங்கள் நிமிர்ந்து வாழ விரும்புகிறோம் என்பதை, சுதந்திரத்தை நாடி நிற்கின்றோம் என்பதை எமது மக்கள் திட்டவட்டமாக எடுத்து சொல்ல முடியும். யுத்தத்துக்கு பிறகு, யுத்தம் முடிந்த பிறகு கூட நாங்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் யாருக்கோ எல்லாம் வாக்களித்தோம். இன்றைக்கு நாங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய பிரச்சனைகளிலே ஏதாவது ஒன்று தீர்க்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. மாறாக இதுவரையிலே இந்த இலங்கை தீவு சந்தித்திராத அளவுக்கு எங்களுடைய ஆலயங்கள் குறிவைக்கப்படுகின்றன, எங்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுகின்றன, எங்கள் மதங்களை, எங்கள் மத சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்க முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறோம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய இருப்பு, எங்களுடைய தாயகத்திலே ஒரு தனி இனமாக எங்கள் தாயகம் இது என்ற அந்த உரிமை உணர்வோடு வாழுகிற அந்த அடிப்படையான இருப்புக்கே சவால் விடுக்கப்பட்டது. சுதந்திரம் என்பது நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, எங்களுடைய பிறப்புரிமை. அதை யாரும் பறித்தெடுக்க முடியாது, யாரும் அதை மறுத்திட இயலாது. அந்த உறுதியோடு நாங்கள் செயற்பட முடியுமாக இருந்தால் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்பது நிச்சயமாக உறுதி செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன். இந்த சங்கு சின்னத்தை பற்றி கூட ஒரு தம்பி நன்றாக சாப்பிட்டு கொழுத்து பருத்த ஒரு வெள்ளை தம்பி கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய தேர்தலிலே பௌத்த சிங்கள பேரினவாத கட்சி ஒன்றிலே மானம், ரோஷம், சூடு, சுரடையின்றி போட்டியிட்ட ஒரு தம்பி இப்பொழுது அவரும் தமிழரசு கட்சி பாராளுமன்றத்தில் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? சங்கு சின்னம் கிடைத்திருக்கிறது, சங்கு ஊத போகிறார்கள்.
ஆம் நண்பர்களே, நாங்கள் சங்கூத போகிறோம். ஒரு போர்க்களத்தின் நுழைவாயிலே நின்று எங்கள் எதிரிகளை, அரசியல் எதிரிகளை, தமிழினத்தை அடக்கி ஒடுக்குவதிலே மும்முரமாக ஈடுபட்டிருக்கிற பேரினவாதிகளை மாத்திரமல்ல, அவர்களின் அரசியல் தரகர்களையும் சேர்த்து சவாலுக்கு அழைப்பதற்காக நாங்கள் சங்கூத தயாராக இருக்கிறோம். தமிழ் மக்கள் ஆதரிக்கின்ற ஒருவரே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானகியன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒருவரை மக்கள் தெரிவு செய்யும் பட்சத்தில் தமிழ் மக்களின் உரிமை சார்ந்த விடயங்களையும் அபிவிருத்திகளையும் முன்னெடுக்க முடியும் என அவர் கூறினார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தமிழரசு கட்சி சிறந்த தீர்மானத்தை மேற்கொள்ளும் என களுவாஞ்சிக்குடியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் கூறினார். செப்டம்பர் 21 ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் பொழுது நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் ஆதரிக்கிற ஒருவர், தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய ஆதரவுடன் செல்ற ஒருவர் தான் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக வர வேண்டும். அவ்வாறான ஒரு சூழல் வந்தால் தான் நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை சார்ந்த விடயங்களை முன்னெடுக்க முடியும். அத்தோடு எங்களுடைய அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுப்போம். என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூட உரிமையுடன் கூடிய அபிவிருத்தி என்று தான் நாங்கள் எழுதியிருந்தோம். அந்த வகையிலே எதிர்வரும் காலத்திலே நிச்சயமாக இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி ஆகிறவர் இந்த மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் மட்டுமில்லை, வடக்கு கிழக்கு மக்களுடைய நலனுக்காக செயல்படக்கூடிய ஒருவரை நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தெரிந்திருக்க வேண்டும். அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியாக என்னுடைய கட்சி இதுவரைக்கும் நாங்கள் எந்த வேட்பாளரை ஆதரிக்க போறோம் என்ற தீர்மானம் எடுக்கவில்லை. ஆனால் அவசரம் இல்லை மக்களே, நாங்கள் இன்னும் காலம் இருக்கு. செப்டம்பர் மாதம் 21 வரைக்கும் எங்களுக்கு காலம் இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் பொறுமையாக இருந்து நாளைய தினம் கூட எங்களுடைய வவுனியாவிலே எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டம் இருக்கின்றே நாங்கள் இந்த ஜனாதிபதியுடைய தொடர்பாக ஆராய்வோம். மிக விரைவாக சிறந்த ஒரு முடிவை தமிழரசு கட்சியாகிய நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் ஒரு முடிவை அறிவிப்போம். அந்த கட்சியினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு நாங்களும் செயல்படுவோம். அதோடு எங்களுடைய மக்களும் சேர்ந்து வருவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் இந்த பிரதேசத்திலே சிறந்த ஒரு எதிர்காலத்தை அமைக்க முடியும். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. இன்று நடைபெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபை கூட்டத்தை தொடர்ந்து இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்து பல கட்சிகள் கையொப்பங்களை இட்டுள்ள போதிலும் அமைச்சர் பதவியை வகிக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இதுவரை எந்தவொரு தீர்மானத்தையும் மேற்கொள்ளவில்லை. குறிப்பாக தேசிய சபையின் அனுமதியின்றி கட்சியின் தலைவர், பொதுச் செயலாளர், தவிசாளர் என எவரும் எவ்வித முடிவும் எடுக்க முடியாதென இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தெரிவித்திருந்தது. ஏற்கனவே இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் எதிர்த்தரப்பான மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி சஜித் பிரேமதாசவிற்கு தமது ஆதரவை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பெரும்பாலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவை தெரிவிக்கலாம் என ஊகம் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கொட்டகலையில் இன்று கூடிய இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உயர் பீடமான தேசிய சபை ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கும் நிலைப்பாட்டை இன்று உறுதி செய்துள்ளது. இன்று பிற்பகல் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஸ்ரீலங்கா தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான், பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான், தவிசாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ராமேஸ்வரன் ஆகியோர் இணைந்து இதனை அறிவித்தனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேசிய சபையை இந்த மாதிரி சூழ்நிலை கட்டாயம் கூப்பிட்டு அவங்களோட கருத்தை கேட்டுதான் நாங்கள் ஒரு தீர்மான முடிவு எடுப்போம். ஆகவே தான் அது கருத்தில் கொண்டு நாங்கள் எங்கள் தேசிய சபையை கூட்டி அங்கத்தவர்கள் அனைவரோட அபிப்பிராயங்கள் மற்றும் தொழிற்சங்கம் மற்றும் அரசியல் சார்ந்த விடயங்களையும் நாங்கள் கேட்டோம். கேட்டு நாங்கள் உயர்பீடத்தில் இருக்க அனைவருமே நாங்கள் உட்கார்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். வர எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 21 நடக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் 2024 நாங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிக்கிறதா செஞ்சிருக்கோம். இது சம்பந்தமாக நாங்கள் கூட்டு உடன்படிக்கை கைச்சாத்திட இருக்கோம். அது சம்பந்தமாக தலைவர் அறிவிப்படுத்துகிறோம். உணவு, கல்வி மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கான பெறுமதிசேர் வரியை தமது அரசாங்கம் நீக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடு அனரவோடு என்ற துணைப்பொருளில் காலையில் நேற்று மாலை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். இலங்கையில் தற்போதுள்ள மின் கட்டணத்தை மிகவும் குறுகிய காலத்திற்குள் 2/3 பங்கினால் குறைப்பதாகவும் அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். தற்போதுள்ள அரசாங்கம் உணவுப் பொருட்களுடன் மருந்து மற்றும் மருத்துவ சேவைகளுக்கு விதித்துள்ள பெறுமதிசேர் வரியை நீக்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிள்ளைகளின் கல்வி மற்றும் கல்வி உபகரணங்களுக்கு அரசாங்கம் 18% வரியை விதிப்பதாக அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார்.
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே கல்விக்கான வரியை நீக்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் நலன்களுக்காகவே அரசாங்கம் உள்ளதாக குறிப்பிட்ட அனுரகுமார திசாநாயக்க தற்போதுள்ள அரசாங்கம் தம்மை பார்த்துக் கொள்வதற்காகவே உள்ளது எனவும் விமர்சித்துள்ளார். பிணைகள் இன்றி கடன் வழங்கக்கூடிய வங்கியை உருவாக்குவதாகவும், ஆகவே வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை துரிதமாக முன்னோக்கி செல்லும் பொருளாதாரமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாற்றும் எனவும் அனுரகுமார திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்களுக்கு ஸ்ரீலங்காவின் தேசிய கொடியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த தடையை மீறி தேசிய கொடி பயன்படுத்தப்படுமானால் அதற்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் கூறினார். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பெப்ரல் அமைப்பின் அனுசரணையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடி தொடர்ந்தும் பயன்படுத்தப்படுமாயின் எதிர்வரும் சில நாட்களில் தேசிய கீதம் கட்சியின் பாடலாக மாறும் என தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்தார். அரசியல்வாதிகள் இல்லாமல் தேர்தல் இல்லை. இவ்வாறான நிலையில் தேசிய கொடியின் பெருமை இன்று பள்ளத்திற்கு போய்விட்டதாக அவர் கூறினார். இதனால் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடியை பயன்படுத்த வேண்டாம் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிரிக்கெட் போட்டிகளில் தேசிய கொடியை சுற்றிக்கொண்டு மற்றொரு கையில் மதுபான போத்தலை வைத்துக்கொண்டு நடனமாடுகின்றனர். முறையான அரசியல் கொள்கைகளின்மையே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட 39 வேட்பாளர்கள் முன்வந்துள்ள போதிலும் 6 வேட்பாளர்கள் மாத்திரமே தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக பௌரல் எனப்படும் சுதந்திரமானதும் நீதியுமானதுமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. அரசியல் கட்சிகள் மற்றும் ஆதரவாளர்கள் தேர்தல் சட்டத்திற்கு அமைவாக இயன்றவரை பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராச்சி தெரிவித்தார். தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி வேட்பாளர் செலவுகளை நாளை வர்த்தமானி மூலம் அறிவிக்கும் என ரோகண கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்புக்கு பின்னர் அனைத்து வேட்பாளர்களும் அதன்படி செயற்படுவார்கள் எனவும், இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் தொடர்பில் இதுவரை பாரதூரமான மோதல்கள் மற்றும் வன்முறை செயல்கள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் பேரணிகளுக்கு அவமரியாதை இல்லாத வகையில் தேசிய கொடி மற்றும் பௌத்த கொடியினை பயன்படுத்துமாறு ரோகண கெட்டியாராச்சி கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவே தெரிவு செய்யப்படுவார் எனவும், அதுவே நாட்டின் தற்போதைய தேவை எனவும் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் எல்லை தாண்டி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபடும் தமிழக கடற்றொழிலாளர்களின் பிரச்சினை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளதாகவும் அவர் கூறினார். வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த கிராமிய கடற்தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் வடக்கு மாகாண கடல் தொழில் சமாசங்களின் பிரதிநிதிகளை கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இன்று யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். குறித்த கலந்துரையாடலின் போது கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் தொழில்சார் பிரச்சினைகளை கையாளுதல் மற்றும் சீன அரசாங்கத்தினால் கடற்தொழிலாளர்களுக்காக வழங்கப்படும் உதவிகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. கடற்றொழிலை ஜீவனோபாயமாக கொண்ட கடற்றொழிலாளர்களுக்கு 500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அரிசி மற்றும் வலைகளும் 500 மில்லியன் ரூபாய் செலவில் முன்னர் நிர்மாணிக்கப்பட்ட வீட்டு திட்டம் என்பவற்றை பகிர்ந்தளித்தல் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டன. இதன்போது வழங்கப்படும் உதவிகள் அனைத்தும் மக்களின் நலன் கருதி முன்னுரிமையின் அடிப்படையில் வழங்கப்படுவதை உறுதி செய்வது அவசியம் எனவும் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் தீபக பகுதி கடற்றொழிலாளர்களின் மண்ணெண்ணெய் விநியோகம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலையை தீர்ப்பது தொடர்பிலும் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் விரைவில் இந்திய கடற்றொழிலாளர்களின் எல்லை தாண்டிய சட்டவிரோத தொழில் நடவடிக்கை தொடர்பில் இந்திய இலங்கை தரப்பினரிடையே பேச்சுக்கள் நடைபெறவுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். நாட்டின் ஜனாதிபதியாக மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவே தெரிவு செய்யப்படுவார் எனவும், அதுவே நாட்டின் தற்போதைய தேவை என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான உண்மைத்தன்மையை வெளிக்கொணர்வதற்கு தாம் உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வாக்குறுதி அளித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்காக ஆசிகளை பெற்றுக்கொள்ளும் முகமாக கொழும்பு ஆயர் இல்லத்திற்கு சென்று ஆசிகளை பெற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சஜித் பிரேமதாச ஆசிகளை பெற்றுக்கொள்ளும் முகமாக கொழும்பு ஆயர் இல்லத்திற்கு இன்று சென்றிருந்தார். இங்கே கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை உள்ளிட்ட அருட்தந்தையர்களை சந்தித்து ஆசிகளை பெற்றுக்கொண்டார்.
இதன்போது கருத்து வெளியிட்ட சஜித் பிரேமதாச உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான பின்னணி மற்றும் அதன் உண்மைத்தன்மை என்பவற்றை கண்டறிந்து அதனுடன் தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதாக வாக்குறுதி அளித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முறையான விசாரணைகள் வெளிப்படைத்தன்மையுடன் இடம்பெற்றதா என்பது குறித்து நாட்டில் உள்ள கத்தோலிக்கர்களும் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே இது தொடர்பாக முறையான விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை நிலைநாட்ட இலங்கைக்கு ஆதரவளிப்பதற்கான உறுதிப்பாட்டை அமெரிக்கா மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல்களில் வலுவான விசாரணையின் முக்கியத்துவத்தையும் பொறுப்பு கூறலையும் உறுதி செய்வதில் குடிசார் சமூகத்தின் பங்கையும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் முகாமைத்துவ மற்றும் வளங்களுக்கான பிரதி செயலாளர் ரிச்சர்ட் ஆர் வர்மா எடுத்துரைத்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எழுதிய கடிதத்தில் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் முகாமைத்துவ மற்றும் வளங்களுக்கான பிரதி செயலாளர் ரிச்சர்ட் ஆர் வர்மா இரு நாடுகளுக்கும் இடையிலான பங்காளித்துவத்தின் முக்கியத்துவத்தினை வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் ஸ்ரீலங்கா அதிகாரிகளுக்கு சட்டம் மற்றும் விசாரணை ஆதரவை வழங்குவதில் அமெரிக்கா தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கான நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான இலக்கை அமெரிக்கா பகிர்ந்து கொள்கின்றது என்றும் ரிச்சர்ட் ஆர் வர்மா கூறியுள்ளார். இந்த வழக்கு விசாரணைகள் தொடரும் போது தமது பங்களிப்பையும் உறுதியாக வழங்குவதாக கூறியுள்ள அவர் இந்த முயற்சியில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் குடிசார் சமூகத்தின் குரல்களுக்கு மதிப்பளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி எதிர்வரும் 30ஆம் தேதி வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் வடக்கு கிழக்கு இணைப்பாளர் மதியழகன் சுகந்தினி தெரிவித்துள்ளார். இதற்கமைய யாழ்ப்பாணம் பிரதான பேருந்து நிலையம் முன்பாக காலை 10 மணிக்கு குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைவரையும் கலந்து கொண்டு வலுச்சேர்க்குமாறு மதியழகன் சுகந்தினி அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா இராணுவத்தாலும் புலனாய்வாளர்களினாலும் அரச ஒட்டுக்குழுக்களாலும் கடத்தப்பட்டு கையளிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்களால் தொடர்ச்சியாக சர்வதேச நீதி விசாரணையை வலியுறுத்தி பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தன்று வடக்கு கிழக்கு தழுவிய அனைத்து மாவட்டங்களிலும் ஸ்ரீலங்காவின் குற்றமிழக்கப்பட்ட அனைத்து தரப்பினரையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி எமக்கான நீதியை பெற்றுத் தரும்படி சர்வதேசத்தை வலியுறுத்தும் முகமாக அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட இருப்பதால் அனைத்து தரப்பினரையும் எமது போராட்டத்திற்கு கலந்து எமக்கு வலுச்சேர்க்குமாறு அன்புரிமையோடு வேண்டியிருக்கிறோம். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நிதி மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கொழும்பு 12 வசிக்கும் 44 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சிறை கைதி சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டதாக சிறைச்சாலை காவலர்களுக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய யாழ் போதான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் சுடரேற்றி தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்த அரியநேந்திரன். டெலோ புலட் கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்பு. ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அரசியல் உயர்பீட தேசிய சபை கூட்டத்தில் தீர்மானம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான பொறுப்பு கூறலை வலியுறுத்தும் அமெரிக்கா விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தெரிவிப்பு. கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலையில் தொடர்ந்து வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த இந்திய உச்ச நீதிமன்றம். ஜோ பைடனின் காசா போர் நிறுத்தம் ஒரு மாயை என்கிறது கமாஸ். இஸ்ரேலின் தீவிர தாக்குதலில் லெபனானில் 10க்கும் மேற்பட்டவர்கள் பலி. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.